राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। नवरात्रि ஜாலியா இருக்கும். முதல்ல ஒவ்வொரு ராத்திரியுமே நவராத்திரி, நவம்னா புதுசுன்னு அர்த்தம். ஒவ்வொரு விடியலுமே நவம் தான், புதுசு தான். ஒவ்வொரு நாளுமே நீங்களும் நவம் நானும் நவம். நீங்களும் புதுசு நானும் புதுசு, சரியா? அழகான இந்த புதிய வாழ்க்கையை ஜோராக வாழ்வோம். சமர்த்த ராமதாசன் அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணுவார், எங்க வேணா போய் உட்காந்துப்பார். ராமனை நினைக்கிறதுக்கு அவருக்கு இடமும் ஒரு குறிப்பிட்ட நேரமும் குறிப்பிட்ட பொசிஷனும் அதெல்லாம் வேண்டாம். அவர் பாட்டுக்கு உட்காருவார். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. அவர் பாட்டு ஜெபிப்பார். அதாவது இந்த மகாத்மாக்களுடைய வாழ்க்கையில நான் பார்த்து புரிஞ்சு ரசிச்சு பிரமிச்சு போற ஒன்று, அவர்கள் என்னைக்குமே தங்களுடைய சுயத்தை இழப்பதில்லை. அவருடைய செல்ஃப் ஒன்று இருக்கும்ல, அது என்னைக்குமே உயிர்ப்போட வச்சிருக்கார்கள். சமர்த்த ராமதாசர் நாராயணன், ரைட், நாரோபா அப்படியே தான் இருக்கான். அந்த நாரோபா மாறவே இல்லை. அந்த நாராயணனுக்கு வந்து ராம தரிசனம் கிடைச்சது, ஆஞ்சநேய தரிசனம் கிடைச்சது, சிவாஜின்னு சத்விஷன் கிடைச்சான், நிறைய பேர் கிடைச்சா, ராஷ்டிரகுரு ஆயிட்டார், ராஜகுரு ஆயிட்டார். நிறைய இடங்கள்ல மடம் ஸ்தாபிதம் பண்ணியாச்சு, நிறைய இடங்கள்ல நிறைய சிஷ்யர்கள் வந்தாச்சு, நிறைய பேருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள்லாம் உண்டு பண்ணிட்டார். முகம்மதியர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமா இருக்கார். பட் ஸ்டில் இந்த குட்டி நாரோபா எப்பொழுதும் போல அப்படியே ஃப்ரெஷ் எனர்ஜெட்டிக்கா இருக்கான். அதுதான் சுயம். உங்களுடைய சுயத்தை நீங்கள் அடமானம் வைக்கக்கூடாது, தொலைக்கக்கூடாது, இழக்கக்கூடாது. உங்க சுயத்தை தொலைச்சிட்டு தான் நீங்கள்லாம் புலம்புறது, நீங்கள்லாம் தேடுறது, நீங்கள்லாம் அழறு. யூ பி யுவர் செல்ஃப், இல்லையா? நீங்க எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு உங்களை தொலைச்சிட்டேன்னா அது எப்படி? உங்களுக்காகத்தான் எல்லாத்துக்காகவும் நீங்க இல்லை. உங்களுக்காக தான் டிவி, உங்களுக்காக தான் ஏசி, உங்களுக்காகத்தான் தங்கம், உங்களுக்காகத்தான் காரு, உங்களுக்காகத்தான் வீடு. வீட்டுக்காக நீங்க இல்லை, ஏசிக்காக நீங்க இல்லை, காருக்காக நீங்க இல்லை, மொபைலுக்காக நீங்க இல்லை. உங்களுக்குத்தான் இவையெல்லாம். இதெல்லாம் உங்களுக்கு சுகம் தருவதற்காக மட்டுமே. நீங்கள் இவைகளுக்காக இல்லை. சோ சுயத்தை இழக்காதீர்கள், சுயத்தை துளைக்காதீர்கள். இதுதான் முக்கியம். அதனாலதான் அவர் பாட்டுக்கு எங்க போனாலும் அதே நாரோபா எங்க உட்கார ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம,
ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய. அதாவது அவர் முதல்ல அவருக்கு இந்த ராம உபதேசம் கிடைச்சி அவர் ஜபிக்க ஆரம்பிச்ச பொழுது என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு தேடல், என்ன ஒரு தவிப்பு, என்ன ஒரு ஸ்ரத்தை, என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு உற்சாகம் இருந்தோ. இத்தனை வருஷம் இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இவ்வளவு சோசியல் ஸ்டேட்டஸ்லாம் வந்த பிறகு கூட மாறவே இல்லை. இதுதான் நான் குருஜியை மாற்றேன்னு சொல்லுவாரு. முதல் நாள் நாம ஜபம் ஜபிச்சா போல இப்பயும் ஜபிக்கணும். அதுதா அது ஒரு சுகம். நீங்களா இருங்கோ. இன்னைக்கு வேணா நான் குருஜி கோபால வள்ளிதாசன் எல்லாம் இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல குருஜி மாடே இன்னைக்கு உன் பேர் கோபால வள்ளிதாசன்டா. அதுதான் ஃப்ரெஷ்ஷா. இந்த குருஜின்ற டைட்டில் அது குருஜின்ற ரெஸ்பான்சிபிலிட்டிகள்லாம் குருஜியமா கொடுக்குது. அது ஒரு ரோல், அவ்வளவுதான். நான் கோபால வள்ளிதாசன் என்னும் ரூப்குமார், இல்லாட்டி ரூப்குமார் என்னும் கோபால வள்ளிதாசன், இவ்வளவுதான். குருஜி அம்மாவின் சிஷ்யன் என்னும் அடையாளம், ராதே கிருஷ்ணா சத்சங்கத்துல ஒருத்தன், இவ்வளவுதான் என்னோட அடையாளம். ஸோ இதுதான் என்னுடைய சுயம். இதுதான் அப்படியே பத்திரப்படுத்திக்கணும். குருஜின்ற டைட்டிலையோ வேற எதையுமே நான் பத்திரப்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லாருமே நம்மளுடைய இந்த சோசியல் ஸ்டேட்டஸ், இந்த டைட்டில், இல்லாட்டி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் தான் பாதுகாக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பாதுகாக்க வேண்டியது நம்முடைய சுயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உயிரை தானே பார்த்துக்கணும் இல்லையா? இந்த ஃப்ளைட்ல எல்லாம் சொல்லுவா, இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எவாக்குவேட் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். நீங்கள் பாடு கிளம்பி அந்த எமர்ஜென்சி வழியாக வெளியில் போகணும். டோன்ட் டேக் எனி ஆஃப் யுவர் பிலாங்கிங்ஸ். அப்போ எதுவுமே வேண்டாம். நீங்கள் கொண்டு போன லேப்டாப்போ பணமோ இல்லாட்டி என்ன வேணா இருக்கட்டும், காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கிஃப்டாக இருக்கட்டும், உயிருக்கு முன்னாடி இதெல்லாம் விலை உண்டா? உயிர் தான் ரொம்ப பெருசு. ஸோ எப்படியாவது உயிரை காப்பாற்றிக்கணும். இதெல்லாம் விட்டுட்டா அப்புறம் நான் உயிரோடு இருந்தால் திருப்பி லேப்டாப் வாங்கிடலாம், ரைட்? திரும்பி மொபைல் வாங்கிக்கலாம், திரும்பி புதுசாக வாழ ஆரம்பிக்கலாம். உயிர் போச்சுன்னா மொபைல் வச்சு ஒன்றும் தான் பண்ணுறேன், யாரும் எடுத்துகிட்டு போவா, லேப்டாப்பை யாரும் எடுத்துகிட்டு போவா. நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். உங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. சமர்த்த ராமதாசெல்லாம் அப்படிதான் தியானம் பண்ணுவார், அப்படிதான் நாம ஜபம் பண்ணுவார். ஊர் உலகத்துக்காகலாம் இல்லை, நான் எனக்காக நாம ஜபம் பண்றேன், நான் எனக்காக பக்தி பண்றேன், அவ்வளவுதான். புரியுறதா? அவர் பாட்டுக்கு அழகா ஒரு நதி, அந்த நதியை பக்கத்துல ஆரேதரே காவ் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த இடத்துல அவர் பாட்டுக்கு தியானம் பண்ற, தன்னை மறந்து அப்படியே ராமஸ்மரண. சரி, நாமெல்லாம் இப்ப பக்தி பண்றோம், நாம ஜபம் பண்றோம், நமக்கு வேண்டியதை அடைவதற்காக, சிலவற்றை மாற்றிக்கொள்வதற்காக, சிலவற்றிலிருந்து விடுபடுவதற்காக இப்படிதானே நாம ஜபம் பண்றோம். கரெக்ட்? இந்த எண்ணங்கள் தானே வந்து மோதுறது. இது எல்லா எண்ணங்களையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு வெறும் ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. விரும்பிச்சிட்டீங்களே?
நான் ஒன்றுமே யோசிக்கல. நான் பாடி ஜபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜாலியாக எனக்கு பிடிச்சி ஜபிச்சேன். அவ்வளோதான். இதில் வந்து வேற ஒரு பிரார்த்தனையோ நீங்கள் மயங்கணும்னோ இல்லாட்டி உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அது சடவு ஜாலியாக இருக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த நாமத்தை சொன்னால் எனக்கு மோட்சம் கிடைக்கும் அதுதான் அடுத்தது. இதனாலே என்ன கிடைக்கும்ன்றத விட இதே எனக்கு சந்தோஷம் தானே. இப்போ குழந்தைகள் விளையாடுனா என்ன கிடைக்கும்? விளையாடுறதே சந்தோஷம். அவ்வளோதான் அவளுக்கு லட்சியம். அதனால பக்தினாலே என்ன கிடைக்கும்? பக்தியே சந்தோஷம் இல்லையா? சமத்ராமதாசர் அப்படி அழகா ஜபிச்சுண்டு தன்னை மறந்து இருக்க. தன்னை மறக்கணும். அதுதான் நம்மளை உயிர் போட வைக்கும். உங்களை உயிர் போட வைக்கிறது டிராயிங்கா அது பண்ணிகிட்டே இருக்கும், சங்கீதமா பண்ணிகிட்டே இருக்கும். அது விடப்படாது. உங்களை உயிர் போட வைக்கக்கூடியது அது. அப்ப சமத்ராமதாசர் எப்படி அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு ஜபிச்சுருக்கார். அப்ப ஒரு லேடி பார்த்தா யாரோ ஒரு நல்ல யோகி, நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவள் வந்து அழகா ஒரு நமஸ்காரம் பண்ணார். சமத்ராமதாசர் ஒரு தன்னை மறந்த ஒரு ஸ்திதியில நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். யாரோ பெண், அவ்வளவுதான். நமஸ்காரம் பண்ண உடனே சத்புத்திரவதி பவான்னுட்டார். சத்புத்திரன் பிறக்கட்டும். அந்த பொம்பளைக்கு தூக்கி வாரி போட்டது. மகாராஜ் கொஞ்சம் கண்ணை திறந்து நிதானமா என்ன பாருங்கன்ற. சமத்ராமதாசர் கண்ணை திறந்து பார்க்கிறார். ஒரு 60 வயசு பாட்டிமா, 60 வயசு ஆயிடுச்சு அவளுக்கு. உடனே நமக்கு திடுக்குன்னு ஆகணும்ல. சமத்ராமதாசர் சொல்லுங்க. இப்ப கேட்டா என்ன பார்த்தலா அப்படின்னா, பார்த்தேங்க. பெண். மகாராஜ் பெண்ணுன்றது இருக்கட்டும், எனக்கு 60 வயசு ஆயாச்சு. இத்தனை வயசுல எனக்கு பிள்ளை குட்டிகள்லாம் எதுவும் இல்லை. இனிமேல் அது பிறக்கும்ன்ற ஆசையோ எதிர்பார்ப்போ ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்களே, எப்படி நியாயம்? இது இந்த ஜென்மாவுக்கா எந்த ஜென்மாவுக்குன்னு கேட்டா. சமர்த்தராமதாசர் சொன்னார், இப்ப பண்ற ஆசீர்வாதம் இந்த ஜென்மாவுக்கு தானேங்க. சாபம் கொடுத்துட்டு சாப விமோசனம்னா இன்னொரு ஜென்மாவுக்கு சொல்லுவா. வரம் எல்லாம் அந்த ஜென்மாவுக்கே முக்காவாசி கொடுத்துருவோம். இது வந்து ராமன் ஏதோ லீல பண்ணணும்னு நினைச்சிருக்கான். என் வாயிலிருந்து வந்த வார்த்தை வீண் போகாது. அவர் ரொம்ப ஃபேமா, அசராம, கலங்காம, தைரியமா, சந்தோஷமா, தீர்மானமா சொல்றார். இவளுக்கு கண்கள்ல கண்ணீர். ஏன்னா இத்தனை வருஷம் உலகத்துல மலடி அப்படின்னு பேர் வாங்கினவள். இப்ப அவர் சொல்றார், அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, இவளுக்கும் அந்த ஆசை இருக்கதானே செய்யும். அவள் சந்தோஷமா சரி மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. சமர்த்தராமதாஸ் அதுக்கப்புறம் அவர் திரும்பி உட்காந்தார். அவர் பாட்டுக்கு தியானம் பண்றார். அதாவது இந்த குழந்தைகள்லாம் விளையாடும், அம்மா தான் கூப்பிடுவா. நான் ஏன் வெளில போறேன்னு சொல்லுவா, இல்லாட்டி ஏதாவது பால் குடிக்க கூப்பிடுவா, இல்லாட்டி ஏதாவது சாப்பாடு கொடுக்க கூப்பிடுவா. இந்த குழந்தைக்கு முழுக்க முழுக்க விளையாட்டுல தான் கவனம் இருக்கும். அது அம்மா கூப்பிட்டு எல்லாம் பண்ணா கூட திருப்பி அதே இன்ட்ரெஸ்டோட போய் விளையாட போகும். அந்த மாதிரி சமர்த்தராமதாசர் திரும்பியும் உட்காந்து அவள் பாட்டுக்கு நாமஜபம் தியானம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இப்படிதான் இருக்கணும். இது ஒரு தடை, என்னுடைய தியானத்துக்கு தடை வந்துருக்கு, இதெல்லாம் கிடையாது. நமக்கு அதுல ஈர்ப்பும் தவிப்பும் தேடலும் இருந்தால் நாம பாட்டுக்கு விட்ட இடத்துல இருந்து திரும்ப அப்படி ஜாலியா குழந்தைகள் விளையாடுற மாதிரி தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அவ்வளவுதான். நீங்க பகவான் மேல அந்த ஒரு ஆனந்தமான அன்பும் அக்கறையும் ஒரு
தவிப்பும் இருக்கும் பொழுது எதுக்கும் தடப்படாது, யாரும் தடுக்கவும் முடியாது. உங்க எண்ணங்களை பகவானை நோக்கி போகிறத யாராலும் தடுக்க முடியாது. புரிஞ்சுதா? சமக்கிராமதா திரும்பி உட்காந்தார், தியானம் பண்ணிட்டே இருந்தார். ஆச்சு, ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்துடுத்து. சமத்ராமதாஸ் சொன்ன மாதிரியே அவ போய் தன் கணவன் கிட்ட சொன்னா. அவளும் சிரிச்சா, மற்ற யார்கிட்ட சொல்லலை. ஆனா அவ தீர்மானமா நம்பினான். அவளுக்கு குழந்தை பிறந்தது. அவளுக்கு அத்தனை சந்தோஷம். இந்த குழந்தைய அழகா பார்த்து வளர்க்குற. அவளுக்கு போய் சமத்ராமதாசர் இந்த குழந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் எல்லாம் முடிவு பண்றா. அப்ப அழகா இந்த லேடி பேச்சலே காவ் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தா. அதுக்கப்புறம் அவள் காப்பரே கரானா அப்படின்னு இன்னும் இடத்துக்கு போனோம். ஸோ அங்க போனா அங்க ராமதாசரை தேடிட்டு போனா. ராமதாசர் அங்க இருந்தா. அவருக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை. அவர் சொன்னா உங்க ஆசீர்வாதனால பிறந்தவங்க. சரிம்மா, சந்தோஷமா இருக்கட்டும், நன்னா இருக்கட்டும். எல்லாம் ராமராயாவுடைய அனுகிரகம், அவ்வளவுதான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது முக்கியமா அவளுக்கு அந்த குழந்தை பிறந்தது அப்படின்றது அவளுடைய அந்த தியானம், அந்த தாபம். அதனால எந்த காலகட்டத்தில் வேணுமானாலும் எப்பேற்பட்ட விஷயங்கள் வேணாலும் வாழ்க்கையில நடக்கும். நீங்க பாட்டுக்கு நாமஜபம் பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு இன்றைய பொழுத வாழுங்க, நீங்க பாட்டுக்கு ஆனந்தமா இருங்கோ, குதூகலமா இருங்கோ, நிம்மதியா இருங்கோ, திருப்தியா இருங்கோ. என்னன்னா அந்த லேடி, அவளுக்கு பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த வம்சத்துல வந்தவர்கள் இன்னைக்கு அந்த கோவில பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். போய் பார்க்கணும். அவ்வளவு அழகு இல்லையா? நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம் தானே இது. அப்ப தெய்வாதீனமாக எது வேணாலும் நடக்கும். அப்ப 60 வயசு ஒருத்திக்கு குழந்தை பிறக்கும்னா உங்க வாழ்க்கை டெய்லி நடக்கிறது கஷ்டமா? இல்லை இல்லையா? டெய்லி உங்க ரொட்டீன் பண்றது கஷ்டமா? இல்லை இல்லையா? உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறது கஷ்டமா? இல்லையே. நிம்மதியா தூங்குறது கஷ்டமா? இல்லையே. ஆரோக்கியமா இருக்கிறது கஷ்டமா? இல்லையே. எதுவுமே கஷ்டம் இல்லை. தெய்வம் அழகா பண்றது. மகாத்மா கிட்ட ஆத்மார்த்தமா ஆசீர்வாதம் வாங்கும்போ. இப்ப கூட சமத்ராமதாச இடத்துல எனக்கும் அனுகிரகம் பண்ணுங்க. நிறைய அனுகிரகம். அவர்கிட்ட குழந்தை வேணும்னு கேட்கலாம், பக்தி வேணும்னு கேட்கலாம், சப்த வேணும்னு கேட்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், உங்களை மாதிரி அழகா ரசிச்சு தன்னை மறந்து நாமஜபம் பண்ணணும்னு கழுவு. ரொம்ப சந்தோஷமா அனுகிரகம் பண்ணுவார். ஒரு வயசான கள்ளவிக்கு தானே திருமழிசை ஆழ்வார் இளமை திரும்பும் வரம் கொடுத்தார். அவளே பின்னாடி காஞ்சிபுரத்தினுடைய ராணியானாள் அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல காண கிடைக்கிறது. ஒரு வயசான விருத்த தம்பதிகளுக்கு தான் திருமழிசை ஆழ்வார் அனுகிரகம் பண்ணார். அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் கணிகன். வயசான காலத்துல அவளுக்கு பிறந்த குழந்தை தான் கணிகன். அப்ப அழகான விஷயங்கள் அடைவதற்கு வயசெல்லாம் முக்கியமே கிடையாது. எந்த வயசுல வேணாலும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் அடையலாம். நிறைய பேர் எவ்வளவு வயசுக்கு அப்புறமா பிசினஸ் ஆரம்பிக்கிறா, மல்டி மில்லியனர் ஆகிறா. ஸோ ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு இல்லையா? அவ்வளோதான். ஸோ எவ்வளோ நாள் போனதெல்லாம் போட்டோம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். இன்னிலிருந்து அந்த ஒரு சுயம், அந்த உங்கள் சுயத்திற்காக கொஞ்சம் வாழ ஆரம்பியுங்கள். சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो
स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो भारत माता की जय जय जय। राधे कृष्ण।